பிரதமர் வந்து சீனாவை வந்து சீனாங்கிற பேரே சொல்ல மாட்டேங்குது. சைனா வந்து இது மாரி ஓகே. ஆக்கிரமிச்சு 2000 ஸ்கொயர் மைலோ, 3000 ஸ்கொயர் மைலோ ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்ப ஏன் பிரதம மந்திரி இத வந்து மௌனம் காக்குறாருன்னு எனக்கு தெரியல. மெக்மோகன் லைன் வந்து வீட்ல உட்கார்ந்துட்டு டிரா பண்ணாரு. ஏன்னா 3 நாள்லயோ, 7 நாள்லயோ நீ வந்து பார்டர பிரிச்சு குடுன்னு சொன்னாங்க. அந்த மாரி நெறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. மெக்மோகன் லைன் வாஸ் drawn as a border between Tibet and India. அத பத்தி அந்நேரமே வந்து பிரச்சனை இருந்தது. சைனா வாஸ் கிளைமிங் சுசாரினிட்டி ஓவர் திபெத். திபெத் எங்களுடைய நாடு, நாட்டின் ஒரு பகுதின்னு அந்நேரமும் சைனா சொல்லிட்டு இருந்தது. ஆனா சீன ஓ! பேரரசுடைய சக்கரவர்த்தி அந்நேரம் வலிமை குன்றியவராக இருந்தார். அதனால ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த அக்ரிமெண்ட்ல வந்து சைனாவும் கையெழுத்து போட்டுறணும்னு சொல்லி இவங்க இங்கிலீஷ் வந்து பகிரத பிரயத்தனம் பண்ணாங்க. ஆனா அவங்க சைனீஸ் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க, அவங்க சாட்சி கையெழுத்து போட்டாங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து ஓ! போட்டது திபெத். அடுத்து ஓ! திபெத்த வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டது போது அவங்க சொல்லிட்டாங்க, திபெத்ல வந்து இருந்த கவர்ன்மெண்ட்டே வந்து நாங்க ரெகக்னைஸ் பண்ணல. அவன் ஏதோ கையெழுத்து போட்டான். நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டீங்கிறதுக்கு நாங்க சாட்சியா இருக்கணும். அவ்வளவுதானே. வி ஆர் நாட் a party to it அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால மக்மோகன் லைன் பிகேம் a லைன் ஆஃப் டிஸ்பியூட். அந்த காலத்துல இருந்தே அதுக்கு வந்து டிஸ்பியூட் இருந்தது.